அவரை ஸ்டாப் பண்ணிட்டு எங்கேயாவது பேசக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் என்ன, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சித்தாந்த ரீதியாக திராவிட கழகத்தை ஃபைட் பண்ணியிருக்கிறது 3.5 பத்தாண்டுகள், 35 வருஷமாக இன்றைக்கும் நான் வந்து பொறுப்பிலே இருக்கிறவன். 1991லேருந்து கட்சியில் எனக்கு ரோல் இருக்கா இல்லையா? இருக்கு. என்னால் பேச முடியலையா? அந்த மாதிரி அண்ணாமலைக்கும் இருக்குது. அண்ணாமலை ஏன் நீங்கள் வந்து அதை என்னவோ புதுசாக ஏன்னா முத்துவேல் கருணாநிதி, அதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, இந்த மாதிரியே பார்த்துட்ட உங்கள் கண்களுக்கு இந்த புது டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆஃப் ஜனசங் பிஜேபி அது உங்களுக்கு என்னவோ புதுசாக தெரியல. இல்லை சார், அண்ணாமலை கோஷமே இப்போ இல்லை, சத்தமாக அடங்கி போச்சு. அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை, அவருக்கு சுதந்திர குறைவு இல்லை. ஹி இஸ் ஆல்சோ எ பிஜேபி லீடர். சரி, அண்ணாமலைக்கு எதிராக மற்ற கட்சிகளாகட்டும், அது மற்ற டிஎம்கே ஆகட்டும், மற்ற கட்சிகள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டும் மற்ற விஷயங்கள் வச்சா பரவாயில்லை. அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபின்னு ஒரு கூட்டம் வந்து அவருக்கு எதிராக ஹெச் ராஜா பேசினாரா? அண்ணாமலைக்கு எதிராக திரு நயினார் நாகேந்திரன் பேசினாரா? இல்லை டாக்டர் தமிழிசை பேசினாங்களா? இல்லை வானதி சீனிவாசன் பேசினாரா? இல்லை ஹெச் ராஜா பேசினாரா? யார் பேசினா? பொன் ராதாகிருஷ்ணன் பேசினாரா? இது தவிர பாப்புலர்லி நோன் பிஜேபி லீடர்ஸ் யாரும் இல்லை. இவங்க யாரும் பேசலை. உங்களோட கற்பனைகள் சும்மா ஏதாவது கொளுத்தி போடணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் ராஜாட்ட விளையாடப்படாது.